குடும்பமா சேர்ந்து என் பொண்ண கொன்னுட்டீங்கல்ல. என் பொண்ண கண்டாலே உனக்கு பிடிக்காது. அதான் அடையாளம் தெரியக்கூடாதுன்னு பிளான் பண்ணி இப்படி பண்ணீங்களா? அவ அப்படி என்னடா கேட்டா? அவ அப்பா உழைச்ச உழைப்ப சொத்த கேட்டா. அதுக்கு இப்படி அட பண்ணுவீங்க? தப்புதான், தப்புதான். அவ பண்ணதெல்லாம் தப்புதான். அதுக்கு உயிரோட விட்டுருக்கலாமே. இப்படி தீர்த்துட்டீங்களே. எங்கடா அவ பொட்டாட்டி? மூலக்காரிடா அவ. அவ நினைச்சத சாதிச்சுட்டால. சார், என் பொண்ணு கொண்டது இவங்கதான். இவங்க யாரையுமே விடாதீங்க. அரெஸ்ட் பண்ணுங்க. என் பொண்ணுக்கு நீதி வேணும் சார். அவ சாவுக்கு நியாயம் வேணும் சார். நியாயம் வேணும். பாவீங்களா இப்படி கொண்டுட்டீங்களே. பாருனா, போலீஸ்காரங்க சும்மா சும்மா நம்ம வீட்டுக்கு வர்றது, நம்ம பிள்ளைங்க மேல சந்தேகப்படுறது, அவங்கள விசாரணைன்னு சொல்லி அங்க இங்க அலைய விடுறதுன்னு எந்த வேலையும் வச்சுக்க கூடாது. பத்தாத குறைக்கு இந்த அம்பிகா வேற ஊரெல்லாம் போய் நம்ம வீட்டு பொண்ணுங்க தான் அவளை கடத்திட்டு போனாங்க அப்படி இப்படின்னு உளறிட்டு இருக்கா. இதெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு இன்னும் சந்தேகத்தை எல்லாம் அதிகமாக்கும். அப்படிலாம் எதுவுமே இருக்க கூடாதுன்னா நீ திட்டவட்டமா சொல்லிடு. நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கும் அந்த விஜய் சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. நீ எந்த எம்பி கிட்ட பேசுவியோ எந்த எம்எல்ஏ கிட்ட பேசுவியோ தெரியாது. ஆனா இன்னொரு தடவை நம்ம வீட்டை தேடி எந்த போலீஸும் வரக்கூடாது. பார்வல்லியா, எல்லாம் அப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரச்சனை இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். நாம இன்னும் சிரமப்படணும் போல. என்னன்னா நீயே இப்படி நம்பிக்கை இல்லாம பேசலாமா? சரி விடு, எது வந்தாலும் பாத்துக்கலாம். என்னன்னா திரும்ப திரும்ப நீயே இப்படி பேசுற? டேய், என்னடா நீயும் பாத்துட்டு இருக்க? அத்தை, நம்ம எவ்வளவு செல்வாக்கான இடத்துக்கு போனாலும் இந்த கேஸ் இப்போதைக்கு லைம் லைட்ல தான் இருக்கு. எல்லா மீடியாலையும் பத்திரிகையிலையும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதிகாரத்தை வச்சோ அரசியல் பலத்தை வச்சோ நம்மளால அதை சரி பண்ண முடியாது. அதான் அப்பா சொல்றாருல, பாத்துக்கலாம். ஆனா ஏதாவது சின்ன ஒரு எவிடன்ஸ் கிடைக்கட்டும், அப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். மா, நல்லா பார்த்து சொல்லுங்க, உங்க பொண்ணுதானா? என் பொண்ணுதான் சார். என் பொண்ணுதான். என் பொண்ணு விஜயே தான் சார். அடடடா, அழ முடியாமல் ஒருத்தன் நின்றுருக்கான். ஃபீல் பண்ணுறா? ஃபீல் பண்ணு, நல்லா ஃபீல் பண்ணு. இது வெறும் ஆரம்பம் தான். நாளாக நாளாக உன் மொத்த குடும்பமும் நிம்மதியே இல்லாமல் துடிக்கும். ஆளுக்கு ஒவ்வொரு தசையாக செதற போறீங்க. அதை பார்த்து நான் இன்னும் சந்தோஷப்பட போகிறேன்.
எனக்கு நீங்களாம் பண்ண அநியாயத்துக்கு அனுபவிக்க வேணாமா? டேய் மாறா, உன்னை தோட விட்டுற மாட்டேன்டா. உனக்கு இருக்கு. ராமச்சந்திர குடும்பத்தோட 3 மருமகளும் ஜெயிலுக்கு போக போறீங்க. இதை நான் கூட எதிர்பார்க்கல. செம்ம சீன்ல மாறா. இப்ப தாண்டா என் ஆட்டமே சூடு பிடிக்க போகுது. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிச்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்தோம். அதுக்குள்ள இன்னொரு வில்லங்கம் முளைச்சு வந்து நிக்குது. இப்ப இதுல இருந்து நம்ம எப்படிதான் வெளியே வரப்போறோம்? கடவுள் ஏன் தான் நம்மளை இப்படி சோதிக்கிறாரோ தெரியல. செய்யாத தப்புக்கு எங்களை போட்டு ஏன் இப்படி வதைக்கிற? இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையா? இன்னைக்கு எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. டே மாறா, நீயும் வரியாடான்னு கேட்கலாம் தோணுது. மாறா, பிரியாணி சாப்பிடுவோமா?